அபி, இந்தாமா இந்தா, உனக்கு ஃபோன் வந்திருக்கு. நான் தெரியாம ஆன் பண்ணிட்டேமா, பேசு. ஹலோ, நீங்க டெய்லர் தானே? ஆமா. நான் சஞ்சீவோட ஃப்ரெண்டு பேசுறேம்மா. உன்னை பார்த்து சஞ்சீவ் சம்பந்தமா சில விஷயம் பேசணும். சஞ்சீவ் ஃப்ரெண்டா? அவர் எதுக்கு என்கிட்ட பேசணும்? யோசிக்காதம்மா, என்ன உன் அண்ணனா நினைச்சுக்க. உன்கிட்ட சில முக்கியமான விஷயம் பேசணும். நீ வாமா. சஞ்சீவ் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். இவரை போய் பார்த்தா சஞ்சீவ் ஏன் கோவமா இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். என்ன பதிலே சொல்லல? சரி, நான் வரேன். எங்க வரணும்? நீ எங்கன்னு சொல்லுமா, நான் அங்க வரேன். ஈவினிங் ஒரு 4 மணிக்கு பொன்னியம்மன் கோயிலுக்கு வந்துருங்க. நானும் வந்துடுறேன். சரிம்மா. ஒரே டைம்ல 2 பேருக்கும் நிச்சயம் நடக்கிறது நமக்கு ஹெவி ரிஸ்க். சஞ்சீவ் உன்னையும் உன் பேரண்ட்ஸையும் பார்த்துட்டா நாம அவ்வளவுதான். ஆமா பார்ட்னர், இப்படி நாம வச்ச தீ நம்ம வால்லையே பிடிக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இது எல்லாத்துக்கும் அந்த காளி தான் காரணம். அவ மட்டும் வராம இருந்திருந்தானா 2 நிச்சயத்தையும் தனித்தனியா ஈஸியா நடத்திருக்கலாம். நடந்ததை பத்தி பேசி எதுவும் ஆக போறது இல்ல. நடக்க போறத பத்தி பேசலாம். அந்த காளி 2 நிச்சயத்தையும் தனித்தனியா நடத்த விட மாட்டான். நிச்சயம் ஒன்னா நடந்தா நம்ம ஈஸியா மாட்டிப்போம். நாம பேசாம இந்த நிச்சயதார்த்தத்தை தள்ளி வச்சிடலாமா? கொசுவுக்கு பயந்து யாரும் தூங்காம இருக்க மாட்டாங்க. கொசுவை விரட்ட தான் பாப்பாங்க. இந்த நிச்சயத்தை நம்ம ரிஸ்க் எடுத்தாவது நடத்தி ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சான்ஸ் நமக்கு திரும்ப கிடைக்காது. இப்ப வரைக்கும் சஞ்சீவை நம்ம குழப்பத்துல தான் வச்சிருக்கோம். அவன் ஸ்ரீஜாவை கல்யாணம் பண்ணிப்பாங்கிறது நமக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. சோ அந்த குழப்பம் அவனுக்கு தெளியறதுக்குள்ள ஸ்ரீஜா கையில அவனை மோதிரத்தை போட வச்சு அதை கன்ஃபார்ம் பண்ணாதான் ஸ்ரீஜாவுக்கு சஞ்சீவை கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். அதனால நிச்சயத்தை எவ்வளவு சீக்கிரம் நடத்த முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நடத்துறது தான் நல்லது. சஞ்சீவ் என் மேல ஏன் கோவமா இருக்கான்னு நான் தெரியாம குழப்பத்துல இருந்தேன். சஞ்சீவ் ஃப்ரெண்டு தானா ஃபோன் பண்ணி என்னை பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட நான் பேசி சஞ்சீவ் என் மேல எதுக்கு கோவமா இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணும். நானும் சஞ்சீவும் ஒன்னு சேரணும். அதுக்கு நீதான் துணையா இருக்கணும். நிச்சயத்துல சஞ்சீவ் உன்னை பார்த்துட்டா என்ன பண்றது? அவன் என்ன பார்க்காம பாத்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. 2 பேருமே நிச்சயத்துல இருப்பீங்க. எப்படி ஒருத்தர் பாத்துக்காம இருப்பீங்க? அவனை உன்னை பார்க்காம இருக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது பார்ட்னர். சஞ்சீவ் பார்க்காம இருக்கிறதுக்கான பிளான நான் சொல்றேன். அதை நீங்க பண்ணா மட்டும் போதும். ஹலோ, சொல்லுமா. நான் வந்துட்டேன். நீங்க எங்க இருக்கீங்க? நான் கோயில்ல தான் இருக்கேன்.
நானும் கோயில்ல தான் இருக்கேன். நான் இங்க கோவில்ல புள்ளையார் சன்னதி இருக்குல்ல, அங்கதான் நிக்கிறேன். வெள்ளை வேட்டி கட்டியிருக்கேன், ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்கேன், அதுல வெள்ளை பூ போட்டிருக்கோம். நான் உங்களை பார்த்துட்டேன். நீங்க அந்த அரசு மரத்தடி பக்கத்துல நில்லுங்க, நான் அதை வந்துடுறேன். சரிம்மா, நான் அங்கேயே நிக்கிறேன். அனு, சஞ்சீவ் அம்மா இங்க என்ன பண்றாங்க? ஐயோ, அக்கா இருக்காங்க. என்ன அனு யோசிக்கிற? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன். ம். வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? அக்கா, இங்க என்ன பண்ற? டேய், கோயிலுக்கு எதுக்குடா வருவாங்க? சாமி கும்பிடதான். அக்காவா? ஆமா, நீதான் கோயில் பக்கமே வரமாட்டியே, இன்னைக்கு என்ன புதுசா? அதே டெய்லர். ஐயோ, நமக்கே நடக்கிற பிரச்சனை முழுசா தெரியல. இப்ப அக்கா கிட்ட டைலரை பார்க்க தான் வந்திருக்கோம்னு சொல்லி ஏன் குழப்பணும்? டேய், என்ன யோசிக்கிற? அது ஒண்ணும் இல்லக்கா, ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு கல்யாணம், டைலர் கிட்ட கோட்டுக்கு அளவு கொடுக்கணும்னு சொன்னான். இங்க வரேன்னா அதான் அவனை பார்க்க வந்தேன். ஓ, ஆமா, இவங்க யாருக்கா? ஷோ, உன்கிட்ட பேசிக்கிட்டே இவ யாருன்னு சொல்ல நான் மறந்துட்டேன் பாத்தியா? இவ தான் அனு, சந்தோஷ்க்கு பாத்திருக்கிற பொண்ணு. வணக்கங்க. இவன் தான் காளி, சந்தோஷோட தாய் மாமா, என் தம்பி. சஞ்சீவோட மாமாவா? சஞ்சீவோட மாமா ஃப்ரெண்டுன்னு போய் சொல்லி என்கிட்ட எதுக்கு பேச வரணும்? ஊர்ல இருந்து வந்திருக்காமா. அனுதா வாதாடி சஞ்சீவ ஜெயில இருந்து வெளியில எடுத்தா. இவன் மட்டும் இல்லனா சஞ்சீவ் நேரம் ஜெயில இருந்திருப்பான். அப்படியா? ஆமாண்டா, ரொம்ப திறமையான பொண்ணு. அனு நம்ம வீட்டுக்கு இன்னும் மருமகளா வரலையே தவிர மனசார என்னைக்கும் நம்ம வீட்டுக்கு மருமகளாயிட்டா. நல்ல அடக்கமா, குணமா, அறிவான பொண்ணு. இந்த மாதிரி ஒரு பொண்ணு தவ இருந்தாலும் யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு சந்தோஷ் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சஞ்சீவுக்கு நம்ம அனு மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சிராதான்னு நான் டெய்லர் பொண்ணை தேடிக்கிட்டே இருக்கேன். என்னன்னே தெரியல, அந்த ஆண்டவன் இன்னும் அந்த பொண்ணை என் கண்ணில் காட்டவே மாட்டேங்கிறான். சஞ்சீவ் அம்மா அக்காவை எவ்வளவு பெருமையா நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் அக்கா பண்ண விஷயம் எல்லாம் தெரிஞ்சது, அக்காவை அவங்க வெறுத்துருவாங்க. அப்புறம் அக்கா வாழ்க்கை எப்படி சந்தோஷமா இருக்கும்? எக்காரணத்தை கொண்டும் அக்கா பண்ண தப்பு சஞ்சீவ் அம்மாக்கு தெரியவே கூடாது. எங்க அந்த டெய்லர் பொண்ண காணோம்? அக்கா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் என் ஃப்ரெண்ட் வரானான்னு பார்த்துட்டு வரேன். அனு, அப்பா இப்ப நல்லா இருக்காருல்ல? நல்லா இருக்காரு. இங்க தானே வர சொன்னாங்க. அக்கா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நான் சஞ்சீவோட மாமாவை இப்ப பார்க்காம இருக்கிறதா நல்லது. சரி, ஃபோன் பண்ணி பாப்போம். என்ன எடுக்க மாட்டேங்கிறாங்க? பேசுமா? இல்ல, இது ஒன்றும் முக்கியமான கால் இல்ல. என்ன
என்ன இந்த பொண்ணு இப்படி பண்றா? ஒருவேளை அக்காவை பார்த்துதான் அவங்க கண்ணில் படக்கூடாதுன்னு போயிட்டாலோ? என்ன பண்ணலாம்? இன்னொரு நாள் பார்ப்போம். சரிம்மா, நான் கிளம்புறேன். வீட்டுல எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லு. சஞ்சீவ் அம்மா எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க. மருமகளுக்கு மரியாதையே கொடுக்காத இந்த காலத்துல இன்னும் மருமகளாவே ஆகாத அக்கா மேல சஞ்சீவ் அம்மா எவ்வளோ பாசமும் மரியாதையும் வச்சிருக்காங்க. இப்படி ஒரு அத்தை கிடைக்க அக்கா கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு தான் அந்த கொடுப்பனை இல்லை. அக்கா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அபின்னு ஒருத்தர் இருக்கிற விஷயம் அவங்களுக்கு என்னைக்குமே தெரியக்கூடாது. அந்த பொண்ணு ஏன் வரல? அக்காவை பார்த்து தான் அந்த பொண்ணு ஒளிஞ்சான்னு வச்சுக்கிட்டா கூட அக்காவை பார்த்து ஏன் அந்த பொண்ணு ஒளியணும்? அக்காவுக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? சரி, உங்க அப்பா அம்மாவை சஞ்சீவ் பார்த்துட்டா என்ன பண்றது? எங்க அப்பா அம்மாவை பத்தியெல்லாம் பிரச்சனை கிடையாது. அத நான் பாத்துக்கிறேன். சஞ்சீவ் என்னை பார்க்காம இருக்க வைக்க வேண்டியது மட்டும்தான் உங்க பொறுப்பு. எனக்கு இப்ப சஞ்சீவை பத்தி கூட பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த காளியை நினைச்சாதான் பயமா இருக்கு. சும்மா நம்மள கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான். அவனை ஏமாத்துறதே ரொம்ப கஷ்டம். அவனுக்கு மட்டும் நம்ம மேல சின்னதா ஏதாவது சந்தேகம் வந்துச்சு, இது வரைக்கும் நம்ம பண்ண எல்லா தப்பையும் கண்டுபிடிச்சு நம்மள மாட்டி விட்டுருவான். சும்மா அவரை பத்தி பில்டப் பண்ணாதீங்க, பாத்துக்கலாம். காளிய குறைச்சி எடை போட்டுறாதீங்க பார்ட்னர். நாம விடா கண்டனா அவன் கொடா கண்ட. அவரு யாரா வேணாலும் இருந்துட்டு போகட்டும். அதுக்காக நாம முதுகு திருப்பிக்கெல்லாம் ஓட முடியாது. இந்த நிச்சயம் நடந்து ஆகணும். நாம நடத்தி ஆகணும். ஆமாமா, அனு சொல்றது கரெக்ட் தான். காளிக்கெல்லாம் பயந்தா நான் சஞ்சீவை மேரேஜ் பண்ணிக்க முடியாது. பார்ட்னர் சொல்ற மாதிரி செய்வோம். சரி. நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடும்னு சொல்றேன். பிளானா? ஆமா, கண்டிப்பா சக்சஸ் ஆயிடும். சஞ்சீவ் மட்டும் என்ன பாத்திரக்கூடாது. அவனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியாம இருந்தாலே போதும். சஞ்சீவுக்கு விஷயம் தெரியக்கூடாதா? என்னடா நடக்குதுங்க? அனு சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். என்ன அனுவா? இவ அனுனா அப்போ கோவில்ல பார்த்தது யாரு? இத கண்டுபிடிச்சே ஆகணுமே. கோவிலுக்கு போய் அந்த பொண்ணை பார்த்தா இதுக்கான குழப்பம் தெரிய வரும். கண்டுபிடிக்கிறேன். டே காளி, எட்ரா வண்டிய. கடவுளே, இந்த பொண்ணு அன்னைக்கு தாலி வாங்க வந்த பொண்ணாச்சு. அம்மா, என்ன தெரியலையாம்மா? நான் தான் ஆசாரிம்மா. நல்லா இருக்கேம்மா? என்னம்மா கழுத்துல மாங்கல்யத்தை காணோம்? உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா?
ஏம்மா? நான் கல்யாணம் பண்ணிக்க இருந்தவன் ரொம்ப தப்பானவன், பொண்ணுங்களை கடத்தி விக்கிறவன். அவனை கல்யாணம் பண்ணிருந்தா என் வாழ்க்கையே வீணா போயிருக்கும். என் ஃப்ரெண்டு சஞ்சீவ் தான் சரியான நேரத்துக்கு வந்து அந்த கல்யாணத்தை நிறுத்தி என் வாழ்க்கையை காப்பாத்தினான். அவன் மட்டும் வரலன்னா என் வாழ்க்கையே வீணா போயிருக்கும். கவலைப்படாதம்மா, உன் கழுத்துல ஏற இருந்த தாலி அந்த அம்மனோடது. அந்த அம்மன் தாலி என்னைக்குமே தப்பானவங்களால உன் கழுத்துல கட்டவே முடியாது. அந்த அம்மன் உன் ஃப்ரெண்ட் ரூபத்துல வந்து உன் வாழ்க்கையை காப்பாத்திருக்காமா. கூடிய சீக்கிரம் உனக்கு பிடிச்சவன் கையால அந்த தாலி உன் கழுத்துல ஏறுமா. அப்ப நான் வரமா? நீங்க சொன்னது தப்பா ஆச்சாரே. எனக்கு பிடிச்சவனா அது சஞ்சீவ் தான். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில சஞ்சீவ் கையால என் கழுத்துல தாலி ஏறுதெல்லாம் நடக்காத காரியம். சிஸ்டர், நீ டெய்லர் தானே? உன்ன மாதிரியே உனக்கு ஒரு சிஸ்டர் இருக்கா? நீங்க ட்வின்ஸ் தானே? நீ ஒரு சிக்கல்ல இருக்க, ஆனா எதையோ மறைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. உனக்கு என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாலும் அதை ஏத்துக்கிற நிலைமையில நான் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. எந்த முடிவுக்கும் ஒரு தொடக்கம் இருக்கு, அதே மாதிரி எந்த பிரச்சனைக்கும் ஒரு முடிவு இருக்கு. நீங்க ட்வின்ஸ்னு தெரிஞ்சோம் உன் மேல எனக்கு கோபம் வரல. அது ஏன்னு தெரியுமா? நீ பேசிக்கா ரொம்ப நல்ல பொண்ணு. எதுக்கோ பயந்துதான் நீ இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுது. நான் உன்கிட்ட கோவில்ல பேச வரும்போது ஒரு தங்கச்சியா நினைச்சுதான் பேச வந்தேன். நீ என்ன அண்ணனா நினைச்சன்னா என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்லு. என்னால முடிஞ்ச உதவியை நான் கண்டிப்பா பண்றேன். சரி, இதுக்கப்புறம் நான் என்னத்த சொல்றது? அண்ணா, நான் சொல்றேன்.